அப்பனே விநாயகா எல்லாரும் நல்லா இருக்கணும். டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிடுறேண்ணே. சீக்கிரம் சாமியை கும்பிட்டு வா. காலகாலத்து ஒழுங்கா வேலையை கவனிப்போம். அடுப்பு நெருப்பெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். என்ன போட்டுக்கிற? புகையவே காணா. இதோ புகைதே. ஏய் என்னடா அது? தொழில் செய்யற இடத்துல குப்பையும் குளமா இருக்குது. கூட்ட கூடாதா? குனிய முடியலண்ணே. கூட்டடே கூட்டறனா. பழமுதிர் சோலை எனக்காகத்தான், ஆக எனக்காகத்தான். அப்ப திருப்பரங்குன்றம் ஒப்பனுக்கா? இல்லண்ணே, அது எங்க பெரியப்பாவுக்கு சொந்தம். பழனியே எங்க அப்பாவுக்கு சொந்தம். 6 படை வீட்டையும் உங்க பாரம்பரியமாக்கிட்டீங்களாடா? என்ன 6 படை எங்களுக்கு தானே சொந்தம். 6 படை 7 சொரி 8 சிறங்கு எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். மூடிட்டு கூட்டுறா. தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஓஹோ, அப்படி வளர்ந்த உடம்பா இது? உங்க அம்மாவும் பிச்சைக்காரி தானா? இங்கிலீஷ்ல பெக்கர் குடும்பம்னு சொல்லுங்க. சரி, நாங்க பெக்கர் குடும்பம்னே சொல்றோம். நீ பாடுறத நிறுத்திக்க. வர்ற 1-2 கிராக்கி கெடுத்துறாத. வா வந்து புடி. வந்து கெடுத்துறா. கீழே போட்டாதீங்க. என்ன இந்த இரும்பு குண்டுல 1 லட்சம் குண்டூசி செய்யணும். குண்டூசி எல்லாம் இங்க செய்யறது இல்ல. அட என்னப்பா இவ்வளவு பெரிய கடப்பாறை எல்லாம் செய்யறீங்க, ஒரு சின்ன குண்டூசி செய்ய தெரியாதா? கடப்பார் செய்வோம், மம்புட்டி செய்வோம், அருவாள் செய்வோம். குண்டூசி எல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது. குண்டூசி செய்ய தெரியாதவன் ஏயா பற்ற வச்சிருக்க? பாரு, அதிகம் பேசினா இடுக்கியாலே மூக்க பிடிக்க வெளியே அடிச்சிருவேன். டேய், இந்த பற்ற பழனிசாமிக்கே நீ புத்தி சொல்ல வந்துட்டியா? டேய், இவனை குனிய வச்சு முதுகு பிடிச்சு கடிச்சு கடிச்சு வச்சிடறேன். ஹலோ, எஸ்கூஸ் மீ. டவுன் குண்டு கம்மியா கம்மியா. இந்த மாதிரி டெக்னிக் வேலையெல்லாம் அவருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் அவரை விட 15வது கூட படிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியுது. சரி, 1 லட்சம் குண்டூசி செய்யணும்னா 1500 ஆகும். நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க. நாளை காலையில நீங்க 1 லட்சம் குண்டூசி வாங்கிட்டு போலாம். மீதி பணத்தை மறந்துடாதீங்க. நீங்க சொன்னாலே பாடங்க. எனக்கு தெரியாத டெக்னிக்கல் வேலையெல்லாம் உனக்கு தெரியுமா? இதுல 1 லட்சம் குண்டூசி நீ பண்ணிருவியா? இதுல எப்படி குண்டூசி பண்ண முடியும்? பின்ன எதுக்கு நீ அவங்ககிட்ட பணம் வாங்குற? அண்ணே, 1 லட்சம் குண்டூசி 200 ரூபாய். நான் அவன்கிட்ட பேசுறது 1500 ரூபாய். 1 லட்சம் குண்டூசியை கடையில வாங்கி கொடுத்துருவேன். மீதி 800 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிருவேன். பணத்துக்கு பணம் மிச்சம், குண்டு மிச்சம். எப்படி நான் டெக்னிக்கி? இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தெரியாதுடா சாமி. விட்டா நீ தனியா பற்றையே நடத்தினாலும் நடத்துவேன். எப்போ உன் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கணும். வாடா. முதலாளி வராது. காலங்காத்தால வேலையை பார்க்காம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இது பெரிய HMT ஃபேக்டரி. தினத்துக்கு 10,000 வாட்சி அடிச்சு தள்ளுற வேலை இல்ல. சாமி எல்லாம் கும்பிட்டு வந்து பயபக்தியோட தான் வேலையை ஆரம்பிப்பாரு. ஆமா, நேத்துக்கு நீ எங்க போன? சந்தைக்கு போயிருந்தேன். சந்தைக்கு எதுக்கு சைட் அடிக்க? வா, சுத்தி எடுத்து அடிங்கடா. டேய் இருப்பா, சுத்ரா. காலங்காத்தால ஒழுங்கா வேலையை பாப்பா. போடு போடு போடு.